அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாங்க எல்லாரும் வீடியோல வாங்க. மிக்க மகிழ்ச்சி. வைகாசி மாதத்தினுடைய முதல் நாளன்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமது பாரம்பரியம் ஜோதிடத்தில் இருக்கிறது. மிக சரியாக அதை கண்டறிந்து அதை மிகச் சரியாக நாம் பயன்படுத்தினால் நம் பாரம்பரியம் மட்டுமல்ல, நமது கலாச்சாரம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வும் சிறக்கும். இந்த வாழ்வு பயனுள்ள வகையில் அமைந்துவிடும். கவலை இல்லாத, சுமை இல்லாத வாழ்க்கையை தான் எல்லோரும் விரும்புகிறோம். அந்த வாழ்க்கையை நோக்கி நகர்வதற்கு ஜோதிடத்தின் அடிச்சுவடிகளை நாம் அறிந்து கொள்வதோடு, இந்த கோள்கள் நிர்ணயிக்கும் அல்லது கோள்கள் செல்லும் பாதைகளையும் கற்றறிந்து அந்த நாட்களை நாம் தெய்வீக நாட்களாக, இயற்கையோடு இசைந்து பயணிக்கின்ற நாட்களாக நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதற்காகவே நமது பக்தி இலக்கியங்கள், பன்னிரு திருமறைகள், ஆழ்வார்களின் பாசுரங்கள் போன்றவற்றிலெல்லாம் இந்த செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. மாதத்திலுடைய 2வது மாதம் வைகாசி. இந்த வைகாசி என்று நாம் சிந்திக்கும் போதே பல்வேறு சிறப்புகளை கொண்ட மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வைகாசி விசாகம். முருகப்பெருமான் அவதரித்த திருதினம். ஏதோ முருகப்பெருமான் அவதரித்திருக்கிறாரு, ஏதோ பல பழைய புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு என்று நாமும் திருக்கோவில்கள்ல இந்த வைகாசி விசாகத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்று நமக்கு கேட்கக்கூடும். ஆனால் ஞானிகள், சித்தர்கள், சித்தபெருமான்கள், ஞானிகள் எதையுமே பொருட்படுத்தாது உள்ளார்ந்த பயணத்தை அவர்கள் நடத்தி இறைவனை நாட வேண்டும் அல்லது இயற்கையோடு கலந்து விட வேண்டும், இறைவனுடைய பாதாதி விந்தங்களில் நாம் போய் சென்றடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்றால், அந்த விரும்பிய நாளில் ஒன்று வைகாசி விசாக திருநாள். உங்களுக்கெல்லாம் சித்தர்களுடைய வாழ்க்கை, சித்தர்களுடைய பயணங்கள், சித்தர்கள் அடைந்த சமாதி நிலைகள், அந்த திருத்தலங்களை எல்லாம் பற்றி நீங்கள் ஆராயும் போது ஏராளமான சித்தர்கள் இந்த வைகாசி விசாக திருநாளில் தம்மை இறைவனோடு கலந்து கொண்டிருக்கிறார். ஆதாரம் இங்கே என்று கேட்டால், ஞானிகளும் சித்தர்களும் தேர்ந்தெடுக்கும் நாள் வைகாசி விசாகம். முருகப்பெருமானை எனவேதான் ஆதி சித்தன் என்று நாம் அழைக்கின்றோம்.
சித்த வைத்தியத்துக்கெல்லாம் அவன் தான் மூலவன். அதனாலதான் போகர் பழனிமலையில நவபாஷாணத்தில் முருகனுடைய சிலைகளை செய்து அங்கே தரிசனம் செய்பவர்களுடைய நோய்களை எல்லாம் தீர்க்க ஒரு அருள்நிலையை முருகப்பெருமான் மூலமாக அங்கே நிர்மாணித்தார். காரணம், சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் யார்? முருகப்பெருமான். ஆதி சித்தன் சிவன் என்றால் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற சித்தன் கந்தன், கார்த்திகேயன் என்றெல்லாம் நாம் அழைக்கின்றோம். அவன் தான் உண்மையான சித்தன். எனவே சித்தர்கள் எல்லாம் இந்த வைகாசி விசாகத்துல பல திருத்தலங்கள்ல குரு பூஜை நடக்கும். பல அடியார்களுடைய திருச்சமாதிகள்ல குரு பூஜைகள் நடக்கும். நீங்க தேடி பாருங்க. வாய்ப்பிருப்பவர்கள் அந்த குரு பூஜைகளிலும் கலந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு நாள் அந்த வைகாசி விசாகம். என்ன பெரிய அந்த நாள்ல என்ன பெரிய விசேஷம்? எப்படி அந்த நாளை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா, இந்த ராசி ரிஷப ராசியில் சூரியன் இருக்கின்ற மாதத்தை தான் வைகாசி என்று சொல்லுகிறோம். ரிஷப ராசி சுக்கிரனுடைய வீடு. அது மட்டுமல்ல, அங்கே சந்திரன் உச்சமாகின்ற வீடு. சந்திரன் உச்சமாகின்ற காரணத்தினால் ராகு கேதுக்கள் நீசமாகின்ற வீடு. அது ராகு கேதுக்களை நீசமாகி சந்திரனுடைய மனம் என்ற ஒன்றை ஆத்மாவோடு ஐக்கியம் செய்யக்கூடிய அளவில் ஒரு மனிதன் பயணப்பட்டு விட்டால் அவன் சித்தன், அவன் ஞானி, அவன் யோகி. இப்ப இந்த வைகாசி, அந்த ரிஷப ராசி என்பது விசேஷமான ராசி. அது மட்டும் இல்ல, இந்த சந்திரன் உச்சமாகின்ற ராசியில் அமர்ந்து சூரியன் அமர்ந்து சந்திரன் நீசமாகின்ற விருச்சிகத்தில் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அவதரித்தான். சில ராசிகள்ல போட்டிருப்பாங்க துலாம் ராசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. உண்மை இல்லை. முருகப்பெருமான் பிறக்கும் போதே அங்கே சந்திரன் நீசம். ஒருவன் எப்பொழுது சித்தமாக முடியும், எப்பொழுது சித்தன் ஆக முடியும் என்றால், ராகு கேதுக்களை அழித்தால் மட்டுமல்ல. ராகு கேதுக்கள் அழிகிறது என்றால் அங்கே கர்மா நில் என்று அர்த்தம், கர்மா 0 என்று அர்த்தம். கர்மா பிளஸ் ஆகவோ மைனஸ் ஆகவோ இருந்தால் அங்கே ராகு கேதுக்களுடைய செயல்பாடுகள் இங்கே வந்துவிடும். அப்ப கர்மா 0 நிலையில் இருக்கின்ற ஒரு நிலையில் சந்திரன் என்ற ஒரு கிரகத்தை அழித்து, அதாவது மனோ நாசம் என்று சொல்லுகிறார் நம்முடைய ரமண மகரிஷி. எவன் ஒருவன் மனதை நாசம் செய்கிறானோ, எவன் ஒருவன் மனதை அழிக்கிறானோ அவனே சித்தன். நம்ம நண்பர்கள், நம்முடைய அன்பர்கள்லாம் கேட்பாங்க, சார் எனக்கு 12ல கேது இருக்கு, மோட்சம் கிடைச்சிருமா? அவ்வளவு ஈஸியா மோட்சம் கிடைக்கிறது? மனதிற்குள் சென்று மனதையே அழிக்கக்கூடிய வல்லமை எவருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு தான் அந்த மோட்சம், முக்தி என்ற நிலையெல்லாம். இப்ப நம்ம 12ல கேது இருக்கிறதுனால மோட்சம் கிடைச்சிரு, அது மோட்ச வீட்டுல கேது இருக்கு, அவ்வளவுதான். அது தூக்கத்தையே கெடுத்துரும். 12ஆம் இடத்துல போகத்தின் மீது அதிக நாட்டத்தையும் கொண்டு வந்து விடும். அப்ப மனம் என்ற ஒன்று அலைபாயாமல் முதலில் நிலைநிறுத்தணும். அப்புறம் அந்த மனதை உள்முகமாக பயணப்பட வைக்கணும். அப்படி உள்முகமாக பயணப்படும் போது ஏராளமான கர்மாக்களை தொட்டு 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 கரைத்து 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 பயணம் பண்ணணும். எத்தனை ஜென்மங்கள் கர்மா உள்ளே இருக்கு நமக்கு தெரியாது. அந்த கர்மாக்களை எல்லாம் தொட்டு தொட்டு கரைத்து கரைத்து அழித்து 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 பயணம் செய்து இறுதியில் அந்த மனதினுடைய கடைசி நிலையிலிருந்து மனதை அழித்த பிறகு ஆத்மாவோடு சரணாகதி. இதுதான் மோட்ச நிலை. அப்ப இந்த நிலையை தவிர்த்து வேறு எந்த நிலையும் இல்லை. இப்ப ஞான நிலையில், இப்படி பக்தி நிலையில்
அவர்கள் இறைவனையே எல்லாம் என்று சரணாகதி அடைந்த காரணத்தினால் அந்த நிலையிலும் கிடைச்சிடும். அங்கே மனம் என்றது முழுக்க முழுக்க இறைவனோடு ஒன்றி இருந்துரும். அப்போ முருகப்பெருமானோடு ஒன்றி இருக்கிறோம் என்றால் முருகப்பெருமான் தான் எல்லாம், அவனே ஆதியும் அந்தமும், சிவபெருமான் தான் ஆதியும் அந்தமும் என்று இருப்பவர்களுக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது. இந்த நிலை அவர்களுக்கு கூட பெறுகிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்ப இந்த ரிஷப ராசியில, அதாவது ரிஷப ராசியில சந்திரன் உச்சமாகின்ற அந்த மாதத்தில் பிறந்து சந்திரனை நீசம் செய்தவன் யாரு? முருகப்பெருமான். மனதை அழித்தவன் முருகப்பெருமான். அதனாலதான் அவன் சித்தன் என்ற நிலைக்கு உயர்வு பெறுகிறான். நீங்க சித்த கடவுள்களை நீங்க எடுத்து பார்த்தால் சித்தர்களுடைய கடவுள் சித்தர்களுக்கு இணையாக அந்த கடவுளை வைத்து போற்றுகிறோம் என்றால் ரெண்டு பேர் தான். ஒன்று முருகப்பெருமான், இன்னொருவர் சிவபெருமான். இரண்டு பேருமே அந்த சித்த அந்த நிலையில் இருந்து தன்னை முழுமையாக அழித்து தன்னை முழுமையாக கரைத்து நம்முடைய அன்பர்களுக்கெல்லாம் அருள் தந்த காரணத்தினால் அவர்களை சித்தர், ஆதி சித்தன் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். வைகாசி மாசத்துல அது மட்டும் சிறப்பு அல்ல, இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. தொன்று தொட்டு வள்ளுவரை நாம் வணங்கி வருகிறோம். வள்ளுவரை ஒரு திரு கடவுளாக வணங்கி வருகிறோம். வள்ளுவ பெருந்தகை இப்பொழுதல்ல, பல நூற்றாண்டுகளாக வள்ளுவ பெருமானை நாம் தெய்வமாக வணங்கி வருகிறோம். அதனாலதான் தெய்வ புலவர் வள்ளுவன், திருவள்ளுவன் பேசிட்டு இருக்கிறோம். அந்த வள்ளுவர் பிறந்தது வைகாசி மாசத்துல. நம்ம திருவள்ளுவர் ஆண்டு, திருவள்ளுவர் நாள் அப்படின்னு அரசாங்கம் கொண்டாடுவது நம்முடைய ஜனவரி மாசத்துல. ஆனா உண்மையில் திருவள்ளுவருடைய நாள் என்பது வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம். வைகாசி அனுஷத்துல பிறந்தார் என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. மறைமலை அடிகள் முதற்கொண்டு பலர் அந்த வைகாசி விசாகத்தில் வள்ளுவ பெருந்தகை அவதரித்தார் என்று பல சான்றுகள் இருக்கின்றன. எங்கெல்லாம் திருவள்ளுவருக்கு கோவில்கள் இருக்கின்றனோ அங்கெல்லாம் அன்றைக்கு குரு பூஜை நடக்கும். இன்னைக்கு வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்துக்கு. அப்ப எவ்வளவு பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது பாருங்க. தெய்வ புலவர் வள்ளுவரையே தந்த ஒரு மாதம், முருகப்பெருமானை தந்த மாதம் என்று இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் அடுக்கிக் கொண்டே போலாம். அந்த அளவுக்கு இந்த சிறப்பு. பொதுவாக வைகாசி பிறந்துருச்சுனாலே வைகாசியில திருமணம் செய்வதற்கு நமக்கு எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். வைகாசி முகூர்த்தத்தை பாருங்க. அன்று அந்த வைகாசினாலே நமக்கு திருமண காலம் வந்துவிட்டது என்று எல்லோரும் அதை கொண்டாடுவது வழக்கம். காரணம் என்னன்னா சுக்கிரனுடைய வீடு இது. அதனால வைகாசி பிறந்தாச்சுன்னு ஒரு திரைப்படம் கூட எடுத்தாங்க அந்த காலத்துல. அப்ப என்ன காரணம்? வைகாசி பிறந்த உடனே திருமணத்திற்கான நாளை குறிச்சிருவாங்க, நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணங்கள் பொதுவாக எல்லோரு மனதிலும் இருப்பதற்கு காரணம் அது சுக்கிரனுடைய வீடு. எனவே வைகாசி மாதத்துல திருமணம் செய்வது சிறப்பு என்ற ஒரு நிலை. அதனால இது இன்னும் அங்கே மகிழ்ச்சியான, ஏன்னா சந்திரன் உச்சம் என்ற காரணத்தினால மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பது ஒரு ஐதீகம். எனவே இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், வைகாசியில திருமணமானவர்களுக்கு குழந்தை பேரு தாமதப்படாது. இது ஒரு காரணம் இருக்கு. இது வெளியில தெரியாத ஒரு காரணம். என்ன காரணம் என்றால், அதுக்கு எல்லாரும் விளக்கமான காரணங்கள் யாரும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல. வைகாசியில கொஞ்சம் வெப்பம் இருக்கும், சூழல்கள் வெப்பமயமா இருக்கும். நம்ம இந்த வெப்பமயமாக இருக்கும்போது நம்ம உடம்புல கொஞ்சம் இரத்த ஓட்டமும் நன்றாக சீராக இருக்கும். அது மட்டும் முக்கியமான, இது ஒரு அறிவியல் காரணம். அது மட்டும் முக்கியமான காரணம் இல்லை. மிக முக்கியமான காரணம், குழந்தையை தருகின்ற கிரகம் சூரியன். அவன்தான் தந்தைக்குரிய கிரகம், அவன்தான் உயிருக்கான கிரகம். இந்த சூரியனுடைய 10வது ராசி தான், சூரியனுடைய வீடு என்பது சிம்மம். இந்த சிம்மத்தின் 10வது ராசி தான் ரிஷபம். அதாவது ஆவணி மாதத்தினுடைய 10வது மாதம் வைகாசின்னு எடுத்துக்கலாம்.
அப்ப இந்த 10வது ராசி, சிம்மத்தின் 10வது ராசி என்றால் கர்ம ராசின்னு பேர், அதுக்கு பேர். அப்ப சூரியன் தன்னுடைய 10வது ராசியை மிக தீவிரமாக இயக்குவான். எல்லா ராசியையும் சூரியன் ஆளுகிறான். ஆனால் தன்னுடைய 10வது ராசி மீது தனி கவனம் வைத்துக் கொள்வான். அப்ப இந்த உண்மையை தயவு செய்து எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இது ஜோதிட ரீதியான உண்மை என்றாலும் கூட இது அறிவியல் ரீதியாக நம்ம பொருட்படுத்தி பார்க்கலாம். அப்ப உடலில் ஆண் பெண்ணினுடைய உடலில் உயிராற்றல் இந்த மாதத்தில் நல்ல வலிமையாக உட்கார்ந்திருக்கும். இந்த மாதத்தில் வலிமையாக உட்கார்ந்திருக்கும். இந்த மாதத்துல வைகாசி மாதத்துல கருத்தரிக்கிறது என்றால் தை மாதத்துல குழந்தை பிறக்கும். நல்லா கவனிங்க. தை மாதத்துல குழந்தை பிறப்பது சிறப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுகின்ற அந்த மாதத்தில் குழந்தை பிறக்கும். அதனால இந்த வைகாசியில குழந்தை பேரு என்பது ரொம்ப விசேஷமான, அதுவும் முக்கியமாக இந்த வைகாசி மாதம் பெண் மாதமாக இருந்தாலும் ஆண் கிரகத்தினுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி. எனவே ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வைகாசி மாதத்தில் அதிகம் இருக்கு. ஏன்னா சூரியனுடைய கர்ம ராசி இல்லையா, எனவே அது பெண் ராசியாக இருந்தாலும் ஆணினுடைய தன்மை அதிகரித்திரும். அப்படியே பெண் குழந்தை பிறக்கிறது என்றாலும் அது ஆணுக்குரிய குணாதிசயத்தோடு மிகுந்த வலிமையான பலசாலியாக எதிர்த்து நிற்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு பெண் குழந்தையாக பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மாதம், முக்கியமான மாதம் இந்த வைகாசி மாதம். அதாவது சூரியனுடைய சொந்த வீட்டுக்கு 10வது ராசி. அப்ப இதுதான் கர்ம ராசி என்று பெயர். இதிலிருந்து கருத்தரிக்கும் போது இங்கிருந்து 9வது மாதம் என்பது தை மாதம், அதாவது மகர ராசி. மகரத்தில் சூரியன் வரும்போது ஒரு குழந்தை பிறக்கும் என்பது, மகரத்தில் சூரியன் திக்பலம் பெறுகிறார் என்பது ஜோதிட விதி. 10வது ராசியில் செவ்வாயும் சூரியனும் திக்பலம் பெறுகிறார்கள் என்பது ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் ரொம்ப சிறப்பு. திருமணம் செய்வது சிறப்பு. திருமணம் செய்தவுடன் குழந்தை பேரு அமைவது இன்னும் சிறப்பு. எனவே இந்த வைகாசி மாதத்தை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்ல, இந்த குழந்தையை தருகின்ற கடவுள் என்று நம்ம சூரியனை சொன்னாலும் மிக முக்கியமா நம்ம யார்கிட்ட போய் நிற்போம்? செவ்வாய், அதாவது முருகப்பெருமான்கிட்ட போய் நிற்போம். முருகப்பெருமானுக்கு குழந்தை இல்லையா, நீங்க நேரா பழனிக்கு போங்க. குழந்தை இல்லையா, வைத்தீஸ்வரன் கோயில் முருகப்பெருமானை போய் பாருங்க. குழந்தை இல்லையா, நீங்க நேரா திருச்செந்தூர் போங்க என்ற அறுபடை வீடுகளுக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டே இருப்போம். அப்ப இந்த குழந்தை பேரு, அதாவது செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து, முருகப்பெருமானுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி, முருகப்பெருமானுக்கு செவ்வரளி கூட்டி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக குழந்தை பேரு மிக சீக்கிரம் கிட்டும் என்பது பொதுவான ஐதீகம். ஏன் செவ்வாய்க்கிழமை ஏன் தேர்ந்தெடுத்தோம்? செவ்வாய் என்பது முருகனுடைய நாள் என்பது. செவ்வாயினுடைய அதிபதியே முருகன் தான். செவ்வாய்க்குரிய கடவுள், செவ்வாய் கிரகத்துக்குரிய கடவுள் முருகப்பெருமான் தான். அப்ப இந்த குழந்தை பேரு என்றாலே நாம யாரை நோக்கி ஓட வேண்டியிருக்கு? முருகப்பெருமானை நோக்கி ஓட வேண்டியிருக்கு. அப்ப இந்த குழந்தை பேரை தருகின்ற மாதம் என்று நான் சொல்லுவதற்கு இன்னொரு முக்கியமான வலுவான ஆதாரம் முருகப்பெருமான் பிறந்த மாதம். அப்ப முருகப்பெருமான் பிறந்த மாதத்தில் ஒரு குழந்தை கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது யாரும் சொல்லப்படாத ஒரு செய்தியாக இருக்கிறது. கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நோக்கம் தானே தவிர, கல்யாணம் வைகாசியில கல்யாணம் பண்ணலாம் சிறப்பான மாதம் என்று சொல்லுகின்றமே தவிர, அது குழந்தை பேருக்கான மாதம், குழந்தை பேருக்கு வித்திடக்கூடிய மாதம் என்பதை பலர் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அப்ப இந்த நம்முடைய குருவோடு உரையாடும் மூலமாக அந்த செய்தியையும் நாம் அறிந்து கொண்டு, குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் நாம் செய்கின்ற இந்த வழிபாட்டு முறைகள், சில நடவடிக்கைகள், சில நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றும் போது நிச்சயமாக குழந்தை பேர் அடைந்துவிடும். அது மட்டுமல்ல, சூரியன் வலிமையாக அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அமர்ந்திருப்பான். தை மாதம் என்றால் மகர ராசியில சூரியன் அமர்ந்திருக்கிறான் என்றால் வலிமையான சூரியனாக இருப்பான். எனவே ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக அமர்ந்து விட்டால் கவலையே இல்லை. அவன் வாழ்க்கை முழுவதும் சம்பாத்தியத்துக்கு குறைவில்லை, வாழ்க்கை முழுவதும் திறமைக்கு குறைவில்லை, வாழ்க்கை முழுவதும் அச்சத்திற்கு வழியே கிடையாது.
அப்ப அந்த அளவிற்கு தைரியத்தையும் வாழ்க்கைக்கு தேவையான பொருளையும் புகழையும் தருகின்ற ஒரு அற்புதமான மாதமாக அந்த மாதம் அமைந்து விடும். இது ரொம்ப விசேஷம். எனவே இந்த தன்மைகளை நாம் புரிந்து கொண்டு இவற்றை நாம் தொடர்ந்து பயன்படுத்த நமக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். அப்ப அது மட்டும் இல்ல, இந்த வைகாசி மாதத்துல நிறைய திருக்கோவில்கள்ல, அம்மன் கோவில் மட்டும் இல்ல, பல திருக்கோவில்கள்ல திருவிழாக்கள், 10 நாட்கள் திருவிழா, 12 நாட்கள் திருவிழா, 15 நாட்கள் திருவிழா, 18 நாட்கள் திருவிழான்னு பல திருக்கோவில்கள்ல திருவிழா. முருகன் கோவில்ல மட்டும் கிடையாது. பல கோவில்கள்ல திருவிழாக்கள் இன்றைய வைகாசி மாதத்துல நடக்கும். பல பாரம்பரியமிக்க திருக்கோவில்கள் எல்லாம் இன்றைக்கு திருவிழா நடக்கும். நீங்கள் கம்பன் தன்னுடைய இருப்பிடமாக அமைத்துக் கொண்ட நாட்டரசன் கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. நாட்டரசன் கோட்டையில அதே மாதிரி பாடல் பெற்ற ஸ்தலமான காளையார் கோவில், அதாவது திருக்கான பேர் என்று சொல்லப்படுகின்ற காளையார் கோவில், இங்கெல்லாம் 10 நாட்கள் திருவிழாக்கள் நடக்கும். அப்ப இந்த பல சிவாலயங்கள்ல, பல அம்மன் ஆலயங்கள்ல, முருகன் ஆலயங்கள்ல இந்த திருவிழாக்கள் நடப்பது மட்டுமல்லாமல் காவடி தூக்கி, முருகன் ஆலயங்கள் எல்லாம் காவடி தூக்கி ஆடுவது, பால் குடங்கள் எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் செய்வது, அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது போன்ற பல நிகழ்வுகள் இந்த வைகாசி மாதத்துல அரங்கேறும். அதனால ரொம்ப விசேஷமான இந்த மாதம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்று, இன்றைய காலகட்டத்துல இன்றைய காலகட்டத்துல கிரகங்களுடைய தன்மை நம்ம யோசித்து பார்த்தால், இன்றைக்கு கிரகங்களுடைய தன்மைகள் இன்றைக்கு அதீதமான சிரமங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான காரணம் என்னன்னா, சிம்மத்தில் கேது என்ற கிரகமும் கும்பத்தில் ராகு என்ற கிரகமும் தீவிரமான ஒரு பிரச்சனைகளை இன்றைக்கு தந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கங்கள் எல்லாம் வலிமை இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல், பல அரசாங்கங்கள் வலிமை இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றன. ஒன்று. இன்னும் சில அரசாங்கங்கள் போர் வெறியோடு தன்னை பலப்படுத்தி கொண்டு எளியவர்களை சிரமப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பும் இருக்கு. அப்ப இந்த 2 அமைப்புமே பொதுமக்களுக்கு நல்லதல்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு விலைவாசி திடீர்னு பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு, தங்கம்லாம் அநியாயத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, தங்கமே வாங்காதீங்கன்றாரு நம்ம பிரதமர். ஒரு நல்ல ஆலோசனையை வேற கொடுத்திருக்கிறார். ஏன்னா தங்கம் என்றால் குரு. இப்ப குருவை கண்ட்ரோலே பண்ண முடியல. குரு இப்ப இன்னைக்கு குரு பலம் இல்ல. குரு பலம் இல்லாமல் ராகு பலமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அளவிற்கு குருவினுடைய திரிகோணத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு அதீதமான ஒரு ஏறத்தாழ 15,000 நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை போய்கொண்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு தங்கமும் பெட்ரோலும் மிக முக்கியமான எரிபொருள்கள், நம்முடைய சிலிண்டர் முதற்கொண்டு எல்லா விலைகளும் ஏறிக்கொண்டிருக்கின்றன. இப்ப இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இன்றைய காலகட்டத்தில் ராகு என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதிகமான நுகர்வு கலாச்சாரங்கள் அதிகரித்து விட்டன. இதை யார் சொன்னாலும் அதை தடுக்க முடியாது. சாதாரண கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய வீடுகளிலும் கூட அதை அவர்களால் கண்ட்ரோல் செய்ய முடியாத அளவிற்கு இருக்கு. இன்னைக்கு சிக்கனம் என்ற நிலையே இல்லை. சிக்கனம் என்றால் குரு, அதீத செலவாளி என்றால் சுக்கிரன், ஆடம்பர செலவாளி என்றால் ராகு. இன்றைக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. ராகுவும் சுக்கிரனும் இன்றைக்கு இணைந்து இன்றைக்கு அதீதமான செலவுகளை நம்முடைய சாதாரண நடுத்தர கீழ்த்தர வீடு மக்கள்களிலும் அது இன்றைக்கு நிலைத்து நிற்கக்கூடிய நிலையாக இருக்கிறது.
அது மட்டுமல்ல, இன்றைக்கு கார்ப்பரேட் வேர்ல்டு. அதனால எங்கு என்னனாலும் கார்ப்பரேட் தான், எதை சுத்தினாலும் கார்ப்பரேட் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது. எனவே நாம் என்ன செய்யணும்? இந்த விலைவாசிகளிலிருந்து முழுமையாக தப்பித்துக் கொள்ள முடியுமா என்றால் முடியாது. ஏன்னா ஊரோடு ஒத்துவாள், வேறு வழி இல்லை. நம்மீதும் இந்த விலைவாசிகள் மேலே இறங்கத்தான் செய்யும். ஆனாலும் அதற்கு ஏற்றவாறு ஊதிய பெருக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி ஊதிய பெருக்கம் ஏற்படும்? விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு, ஆனால் நமக்கு வரக்கூடிய சம்பளம், நாம் ஈட்டுகின்ற ஊதியம் என்பது அதே அளவுதான் இருக்கிறது என்றால் இல்ல, அது பத்தாது. அப்ப அதை கடந்து, அதை தாண்டி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் குருவினுடைய தன்மையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அசைவ உணவை தவிர்த்து வீட்டுல பூஜை புனஸ்காரங்களோடு தினசரி பாடல்கள் பதியங்களை பாடி 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 குருத்தன்மையை நம் உடலில் வைத்துக் கொண்டால் இந்த ஏற்றம் தருகின்ற விலைவாசி நம்மை பெரிதாக பாதிக்காது. அதற்கு ஏற்றவாறு, தேவைக்கு ஏற்றவாறு நமக்கு சில ஊதிய பெருக்கமோ அல்லது தேவைக்கு ஏற்றவாறு பொருளாதாரம் உயர்ந்து விடும். இதை மறக்காம மனதில் வைத்துக்கொண்டு இதையும் நீங்க பயன்படுத்த இந்த விலைவாசி உயர்வுல இருந்து தப்பிக்கலாம். எப்படி அதீதமான வெயிலில் இருந்து தப்பிப்பதற்கு இளநீர் அருந்துகிறோம், தண்ணி அதிகமாக குடிக்கிறோம், இது மாதிரி பழச்சாறுகள் அருந்துகிறோம், இது மாதிரி நம்மை நாமே எப்படி சரி செய்து கொள்கிறோமோ அதை போல விலைவாசி உயர்விலிருந்து தப்பிப்பதற்கு குரு பலத்தை அதிகமாக கூட்டிக்கணும். அதனால அதற்கு ஏற்றவாறு நமக்கு தேவையான ஊதிய பெருக்கம் நமக்கு கிடைத்துவிடும். இது அனுபவ உண்மை. அந்த உண்மையை பயன்படுத்தி கொண்டு, என்ன குருத்தன்மை நம்ம அடிக்கடி பேசும்போது அசைவ உணவை விட்டுட்டு வழிபாட்டு முறைகள்ல இறை வழிபாடு, இயற்கையோடு இசைந்த வாழ்க்கை போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தினாலே பாதி பிரச்சனை தீந்துரும். எனவே ஆரோக்கிய குறைவு ஏற்படாமல் இருந்தாலே நமக்கு பாதி பிரச்சனை தீந்துரும். அந்த மாதிரி இந்த மாதத்தில் மிகச்சிறந்த மாதமாக இதை நாம் கொண்டாடி மகிழ வேண்டும். நாளைய தினம் அமாவாசை. இந்த அமாவாசை வைகாசி அமாவாசை முதல்லயே வந்துடுது. கடைசி நாளிலையும் கொஞ்ச நேரம் அமாவாசை இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆணி முதல் நாள்ல ஒரு அமாவாசை நம்ம அனுசரிக்க வேண்டியிருக்கிறது. ஆணியில 2 அமாவாசைகள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாச கடைசியிலையும் அமாவாசை தொட்டு கொண்டு வருகிறது. அதனால நாளைய தினம் அமாவாசைக்கு நாம் காலையில் 5:30 மணிக்கு இந்த பித்ரு வழிபாடு என்ற வழிபாட்டை நாம் நிகழ்த்த இருக்கிறோம். அனைவரும் கலந்து கொண்டு அதில் பயன்பெற வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த பித்ரு வழிபாடை பொறுத்தவரை நிறைய பேருக்கு தயக்கம் இருக்கு. இது அம்மா அப்பா இல்லாதவங்க மட்டும்தான் இந்த பித்ரு வழிபாடு செய்யணுன்ற அந்த எண்ணங்கள் எல்லோருக்கும் இருக்கு. அப்படி இல்லை, பித்ரு வழிபாடு அனைவரும் செய்யலாம். பித்ரு வழிபாடு என்பது ஒரு சுப வழிபாடு. அந்த சுப வழிபாடு என்பது முன்னோர்களை அழைத்து, அம்மா அப்பா இருக்காங்கன்னா அம்மா அப்பாவுடைய முன்னோர்களை அழைத்து நாம் வழிபடும் போது, பேரன் பேத்திகள் வழிபடும் போது குடும்பத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வித்தாக அமைந்து விடும். எனவே அம்மா அப்பா இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் அது எதிலும் சொல்லப்படலை. அது அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, தாய் தந்தையர்கள் சரியான பித்ரு வழிபாடு செய்திருந்தால் நமக்கு பித்ரு தோஷம்லாம் வராது. ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் பித்ரு தோஷம் இல்லாதவர்களே கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறோம். ஏன்னா சூரியன் பலவீனப்பட்ட காரணத்தினால்தான் இத்தனை ஆஸ்பத்திரிகள், இத்தனை நோய்கள், இத்தனை மருத்துவமனைகள், இத்தனை மருந்துகள், கோடிக்கணக்கான ரூபாய் செலவுகள். அப்ப என்ன காரணம்னா சூரியன் பலவீனம். சூரியன் பலவீனம் என்றாலே பித்ரு வழிபாடு தான், பித்ரு தோஷம் தான். அப்ப சூரியன் பலவீனம், சூரியன் அசுபத்தன்மை அடைந்திருக்கிறான் என்பது இன்றைக்கு எல்லாருடைய ஜாதகங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே நீக்கமர இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறது. எல்லாருமே பித்ரு வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளும் செய்யலாம். பெண்கள் அவசியம் செய்யணும். பெண்கள் செய்யும் போது 2 வீட்டுக்கும் நல்லது. புகுந்த வீட்டுக்கும் நல்லது, அவங்க பிறந்த வீட்டுக்கும் நல்லது. அதனால பெண்கள் செய்யக்கூடாது என்ற இந்த தவறான மனோநிலை இன்றைக்கு நாம் சிரத்தையான அந்த வழிபாட்டிலிருந்து நம்மை விலக்கி விடும். காலங்காலமாக பெண்களுக்கு என்று சில வழிபாட்டு முறைகளை வைத்து அவர்களை முடக்கி வைத்து விட்டார்கள். இன்னைக்கும் கூட பல பெண்கள் மசூதிகளுக்குள்ள போக பிடிக்கல. என்ன காரணம்? இப்படி பெண்கள் வீட்டு வேலையை கவனிச்சாலே போதும் என்ற மனோபாங்கு இருந்த காரணத்தினால் பெண்களுக்கு அதிகமான இந்த
ஆன்மீக விஷயத்தை பத்தி அதிகமா உங்களுக்கு சொல்லப்படல. ஆத்மா என்றால் ஆண் ஆத்மா என்ன, பெண் ஆத்மா என்ன? அப்ப 2 ஆத்மாக்களும் ஒண்ணுதான். இத புரிஞ்சுக்கணும் நாம. பெண்ணாக பிறந்த காரணத்தினால் அவர்கள் உய்வடைய வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணங்கள் யாருக்கும் வரக்கூடாது. எனவே எல்லா பெண்களும் இந்த பித்ரு வழிபாட்டில் தாராளமாக ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடும் போது தன் வயிற்றில் பிறக்கின்ற குழந்தைகள் மிகச் சிறப்பான குழந்தைகளாக வருவார்கள். நல்ல எந்த பெண் நல்ல பித்ரு வழிபாடு செய்கிறாளோ அவளுடைய வயிற்றில் பிறக்கிற குழந்தைக்கு சூரியன் சுபத்தன்மையோடு பிறக்கும். அந்த அடிப்படையில் இந்த பித்ரு வழிபாடு நாளை நடக்க இருக்கின்ற அந்த பித்ரு வழிபாட்டிலும் நீங்கள் கலந்து கொண்டு, அதுவும் சனி அமாவாசைன்றது ரொம்ப பெரிய அமாவாசை. சாதாரணமா சனி பிரதோஷம் மாதிரி சனி அமாவாசை பெரிய அமாவாசை. அதனால இந்த வைகாசி அமாவாசையிலேயே நீங்கள் எல்லோரும் அந்த பித்ரு வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நேரம் நானே பேசாம உங்களுடைய, ஏன்னா இந்த குருவோடு உரையாடு என்ற ஒரு நிகழ்வே பல அன்பர்களுக்கான கேள்வி பதிலுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது. என்ன காரணம்? ஏன்னா நம்ம மாணவர்களை தினசரி சந்திக்கிறோம். தினசரி நாம் வகுப்புல சந்திக்கிறோம். வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் வகுப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள், பொது கேள்விகள் கேட்டு அவர்கள் நிவர்த்தி அடைந்து கொள்கிறார்கள். ஆனால் பொதுமக்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம கொடுக்கலன்றதுனால தான் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் முதல் தேதி அன்று இந்த குருவோடு உரையாடு நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ பல வகுப்புகள் இது பற்றிய வகுப்புகள் பல மாதங்களாக, பல வருடங்களாக நாம் இதை பின்பற்றி வருகிறோம். எனவே எல்லோரும் எல்லோருக்குமான ஒரு இடமாக அவர்கள் மனதில் இருக்கின்ற ஆன்மீக கேள்விகள், ஜோதிட கேள்விகள், மனதில் வாழ்க்கை பற்றிய கேள்விகள், எதுக்கு இந்த கேள்விகளாக, அரசியலை தவிர்த்து விட்டு மற்ற எந்த கேள்விகள் கேட்டாலும் தாராளமாக நாம் அதை ஜோதிடத்தோடு இணைத்து நாம் அதற்கான பதில் நமக்கு கிடைக்கும். எனவே அன்பர்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். கொஞ்சம் எல்லோரும் வீடியோவில் வந்து உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நீ யாரு கேட்குறீங்கன்னு தெரியாது. வாங்க, மோகன்குமார். அன்மியூட் பண்ணலாம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஏன் வீடியோவில் வர முடியலையா? ஐயா நான் கொஞ்சம் மாடி மேல டவர் கொஞ்சம் லோவா இருக்குதுங்க ஐயா. சரி சரி சரி, கேளுங்க. ஐயா முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்றேங்க ஐயா. மகிழ்ச்சி. நம்ம இல்லந்தோறும் ஜோதிடம் ஆரம்பிச்சு முதல் பேட்ச் மாணவனுங்க ஐயா. ஓ சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அதிகமா கேள்வி கேட்டு உங்களை அதிகமா கோபப்படுத்தி இருக்கிறேங்க ஐயா. கேளுங்க. ஐயா ஆனா அதுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையா நடந்துங்க ஐயா. அந்த ஊழ்வினை ஒழிக்கும் ஒளிப்பதிகம்ங்க, திருப்பாவியம்ங்க என் வாழ்க்கையில இப்ப நான் கூஸ் பம்ப் ஆகுறேங்க ஐயா. எனக்கு வாசி கனெக்ட் ஆயிடுச்சுங்க ஐயா. ஆனா என் வாழ்க்கை இங்க வந்து நிக்குதுங்கிறது ஐயா, என் குண்டலினி சக்தியே எழும்பிடுதுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க, பெரிய விஷயம். டிசம்பர் 7ஆம் தேதிங்க நம்ம ஐவர் மலையில தான் அந்த மிகப்பெரிய நிகழ்வு நடந்ததுங்க ஐயா. நான் 6 மாதமா நான் கன்னியூ பண்ணிட்டே தான் இருக்கிறேங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க நிறைய தடவை சொல்லிக்கிறீங்க, நீங்க ஜாதகத்தை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா கோச்சாரத்துல மாட்டிக்குவீங்க. அதனால நான் ஃபீஸே கட்டலிங்க. உண்மையா ஒரு 6500 ரூபா முதல் நிலைக்கு மட்டும்தான் நான் ஃபீஸ் கட்டினேங்க ஐயா. தொடர் ராகு திசைங்க, தொடர்ச்சியான அடிங்க, மூல நோய், கேன்சரா மாற நிலைமைங்க, வாழ்க்கையே முடிஞ்சதுங்கிற ஒரு ஸ்டேஜ் தானுங்க ஐயா. ஆனா என்னன்னு தெரியலைங்க, அந்த பதிகங்களை மனப்பாடம் பண்ணிட்டுனுங்க. நீங்க அந்த ஊழ்வினை ஒழிக்கும் பதிகம் வந்து ஆடியோவா தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எழுதி எல்லாம் அனுப்புனாங்க. ஃபர்ஸ்ட் ஆடியோ தான் கொடுத்தாங்க. திருப்பாவை வேணா வெளியிட்டுட்டேங்க ஐயா ஃபர்ஸ்ட் நாம. தொடர்ச்சியா அந்த பாடலுங்க ஐயா. ராகு 8ஆம் இடத்து ராகுங்க எனக்கு. நீங்களே என் ஜாதகத்தை பார்த்துட்டு சும்மா உச்சன்னு சொல்லிட்டு இருக்காத மோகன், அவ்வளவு கர்ம வினையோட இருக்கிற, நீ எங்க உச்சன்னு இருக்கிற அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறீங்க. குரு 8ஆம் அதிபதி குரு ராகுவை பாக்குறாரு, அதுதான் உனக்கு இவ்வளவு கொடிய பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிறீங்க.
ஐயா இவ்வளவையும் கடந்துங்க 120 கிலோ வெயிட்டுங்க. ம் என்ன ஒரு தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணிக்கிறேங்க ஐயா உண்மையாலுமேங்க. ம் ம் ஆனா அந்த குருவை நான் நம்பினேங்க ஐயா, உங்களையும் நம்பினேங்க. நிறைய பேரு கிண்டலுங்க, உங்க நான் ஜாதகம் ரெஃபர் பண்ணுவேங்க. ம் வந்து பார்த்துட்டு, ஐயையோ! இவரு என்னமோ கரும வீணா அது இதுங்கிறாரு. நடக்கிறது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ம் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பாட்ட படிச்சா என்னப்பா சொல்ற அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு வாசி யோகம் ஒரு குருவே இல்லாம கத்துக்கிட்டுங்க. எல்லாம் YouTube பார்த்து ஃப்ரீ கிளாஸ் தானுங்க ஐயா. கிரியா யோகத்துக்கு மட்டுங்க அந்த குரு பரம்பரையில ஒருத்தரை மீட் பண்றதுக்கு மட்டும் ஒரு கிளாஸ்க்கு ரூ. 1500 கட்டுனேங்க. அவரு ம் யூகேல இருந்து கிளாஸ் எடுத்தாருங்க ஐயா. ம் 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 அந்த உதர விதான பயிற்சி மட்டும்தான் அது ஒண்ணுதான் குரு மூலியமா கத்துக்கிட்டேங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது ஐயா மோகன்குமார். ஐவர் மலையிலயுமே ம். ஐயா இல்ல அதாவது 6 மாதம் இத ஷேர் பண்ணலாமா? வெளியில சொல்லலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேனுங்க. இல்லங்க. நீங்க ஆனா வந்து சித்தர்கள் சொல்லிட்டாங்கய்யா. அதாவது இந்த ஊழ்வினை அகற்றும் ஒளிப்பதிகம் அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்து அந்த தலைப்ப வச்சேன்ல. ஆரம்பத்துல நம்ம தான் அத வந்து திருத்தாண்டகம். அது தேவாரத்துல திருத்தாண்டகம். இருக்கக்கூடிய திருத்தாண்டகம். அது திருநாவுக்கரச பெருமான் அருளிய திருத்தாண்டகம். அந்த உண்மைதாங்கய்யா. திருத்தாண்டகம் பாடல் எப்ப பாடுறாரு? எல்லா திருக்கோவில்களையும் தரிசிச்சுட்டாரு. கைலாயத்த தரிசிக்கலாம். கைலாயத்த சரிங்க. தரிசிக்கிறதுக்காக போறாரு, போக முடியல. உடல்லாம் கண்டிப்பா. இரத்த சகதியா மாறிய பிறகு சிவபெருமானே வந்து நீ திருவையாறு போ, நான் உனக்கு கண்டிப்பா. அங்கே காட்சி தரேன், கைலாய காட்சி தரேன்ட்டு அந்த பாடல் முடிந்த தருவாயில் அந்த திருவாய்யாறு வந்த பிறகு அந்த ஐயாரப்பருக்கு அந்த நிலையில நின்று அவர் இந்த பாடலை பாடுகிறார். ஊழ்வினை அகற்று ஒளிப்பதிகத்தை வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றின்னு. அந்த பாடல் வந்து அந்த பாடல் பாடி முடித்தவுடன் அதை அப்படியே நீங்க சினிமாவே எடுக்கலாம், கிராபிக்ஸ் மாதிரி எடுக்கலாம். அப்படியே பனிமலைகள் சூழ திருவையாறு மாறிடுச்சு. பனிமலைகள் சூழ ம். கைலாயம் காட்சி தந்து அந்த கைலாயத்தில் ரிஷப வாகனத்தில் அம்மை அப்பனும் முருகப்பெருமானும் யாரு விநாயக பெருமானோடு காலை ரிஷப வாகனத்தில் அப்படியே காட்சி தர்றாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை கண்டு கழிக்கிறாங்க. ஆடி அமாவாசை என்று இந்த நிகழ்வு நிகழ்ந்தது. அந்த பாடல் பாடிய அந்த நாளும் ஆடி அமாவாசை. அதனால நான் வந்து அந்த பாடலினுடைய மகத்துவத்தை அறிந்து, ஏன்னா எனக்கு உள்ள போய் வேலை செஞ்சது, அந்த மகத்துவத்தை அறிந்துதான் ம். முதல் புத்தகம் இதுதான் போட்டோம். ரெண்டாவது தான் திருப்பாவை. அந்த ஊழ்வினை அகற்று திருப்பாவை. ஒளிப்பதிகம் அப்படின்ற அந்த வார்த்தை நல்லா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மோகன்குமார். நீங்க 8ஆம் இடத்து ராகு அப்படின்னா எவ்வளவு பாடுபட்டிருப்பீங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்ப ஐயா. 120 கிலோ நிச்சயமாக கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு உள்ள ஒரு ஜாதக அமைப்பு ஆமாங்க தான். ஐயா. அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதை கடந்து இன்றைக்கு குண்டலினி சக்தியை ஏற்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். வாசி யோகம் கை வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். அதனால உண்மைதாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இந்த அளவுக்கு நம்ம மாணவராக இருந்து இது அதுவும் அந்த பாடலை பிடித்து கொண்டு அப்பர் தந்த அந்த பாடலை பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள். அதுக்கு மகத்தான பாடல். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். எவ்வளவு ம். பெரிய ஊழ்வினையையும் கரைச்சிரும் அது. எவ்வளவு பெரிய நோய்களுக்கும் தீர்வு அது. எனவே உண்மை. சூரியனையும் சந்திரனையும் பலப்படுத்தக்கூடிய அற்புதமான பாடல் ஊழ்வினை அகற்று ஒளிப்பதியங்கள். எல்லோரும் பாடுங்க அப்படின்னு தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் வயதானவர்களுக்கு அந்த பாடலை பாட பாட உடம்புல ஒரு தெம்பு கிடைச்சிரும். அந்த அளவுக்கு அந்த பாடல் மகத்தான பாடல். நீங்க சாட்சியா வந்து நிக்கிறீங்க. அந்த ஒரு மகத்தான அந்த மூல நோய் கேன்சராக மாறுகின்ற அந்த தருவாயில நான் இந்த வேலையை செஞ்சு நான் என்னை உயிர்ப்பித்துக் கொண்டேன் என்று நீங்கள் சொல்லும்போது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ம் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் இத வகுப்பு முடிந்தவுடன் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி. ரொம்ப நன்றிங்க சந்தோஷம். ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி, ஆமாங்க. நன்றி. ஐயா இன்னும் மகிழ்ச்சி. பல விஷயங்கள் நன்றிங்க. நன்றி, நன்றி, நன்றி. தேடல் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அதுவும் கடுமையான வேதனைகளின் மூலமாக தேடுகிறோம் பார்த்தீங்களா? ஏன் இந்த வேதனை வந்தது? ஏன் இந்த வலி வந்தது? ஏன் என்ன காரணம்? என்ற அடிப்படையில நாம தேடுகின்ற போது, அது பல இடங்களுக்கு நம்மை நகர்த்தி விடும். அதன் அடிப்படையில் நாம் பல முயற்சிகள் செய்து கர்மாவை கரைத்து, அது இந்த அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார். அதுக்கு எவ்வளவு பயணம் பண்ணியிருப்பார்? எவ்வளவு சிரத்தை எடுத்திருப்பார்? என்பதையும் நீங்க கவனிச்சு பார்க்கணும்.
சும்மா சாதாரணமா எதுவும் கிடைத்து விடாது. அதற்கான உழைப்பு, கடும் உழைப்பு, அதற்கான தேடல், அதற்கான கவனத்தை ஒருமுகப்படுத்துதல், இவ்வளவும் இருந்தா தான் அது சாத்தியம். அந்த அளவுக்கு மோகன்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. வேற யார் பேசுறீங்க? வாங்க. என்ன மோகன்குமார் பேசணுமா? சரி. யாருக்குமே கேள்விகள் இல்லை அப்படின்னா நிறைவு செய்திடலாம். ம் சரி, மிக்க மகிழ்ச்சி. நிறைய ஒவ்வொரு வகுப்பிலும் பல்வேறு செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய யூடியூப் சேனல்லையும் பல்வேறு அந்த ஜோதிடம் தொடர்பான விஷயங்கள், ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கூறிக்கொண்டே இருக்கிறோம். அந்த நிலைகளை அதை பயன்படுத்தி கொண்டு பல்வேறு தெளிவுகளை பெற்று வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மேம்பட்ட நிலையை நோக்கி நகர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க ஆனந்த் சார் பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரே ஒரு கேள்வி வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அந்த பாயிண்ட் மட்டும் ஜஸ்ட் செக் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, குருவோட பார்வை இருந்தாலும் அது வந்து ராகுவா மாறுறதுன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அது குருவோடு பார்வை இருந்தால் ராகுவாக இல்ல என்னன்னா, ஒரு நாள் வரும்போது நம்ம வந்து குருங்கிறதே வந்து ஒரு ராகு மாதிரி ஆயிட்டு இருக்கிற காலகட்டம் அப்படின்னு ஒரு அது அந்த அந்த இதுல ஒரு சொன்னீங்க ஆக்சுவலா. இல்ல, அதாவது இது குரு ஒண்ணு. சரி, அடுத்து சொல்லுங்க. அடுத்தது என்னன்னா, இன்னொரு விஷயம் நான் பார்க்கறது என்னன்னா, ஜென்ரலாவே வந்து சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த சப்ரஸ் பண்ணும்போது அது மேல இருக்கிற ஆசைங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகும். குழந்தை வளர்ப்பு ஆரம்பிச்சு எல்லாமே இது ரெண்டு விஷயம் ஜோதிட ரீதியா என்னன்னு கேட்டேங்க சார். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டாதான் உங்களுக்கு தேவையான பதில் கிடைக்கும். முதல் கேள்வி, இந்த குரு ராகு அப்படின்ற குரு இன்றைக்கு ராகுவாக மாறிக்கொண்டிருக்கிறார் அப்படின்ற தொனியில நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படி சொல்லல. குருவின் மீது ராகுவினுடைய ஆதிக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்துல. பொதுவா எல்லார்ட்டையுமே குரு மீது, நம்ம உடம்புல ஒரு ஜீவ கிரகம் தான் குரு. அதாவது நன்மையை நோக்கி அழைத்து செல்லுகின்ற கிரகம் அது. அது மட்டும் இல்ல, எந்த ஆபத்து வராம நம்மை காக்கின்ற கிரகமும் குரு தான். நம்ம உடம்புல எல்லாருக்கும் குரு இருக்கு. மூளை தான் குரு. உடம்புல இருக்கக்கூடிய ஜீவசக்தி எல்லாம் குரு. அப்ப இந்த ஜீவசக்தி என்ன பண்ணும்னா, நமக்கு அது மட்டும் இல்லாம நமக்கு வெளியில தெரியாம நம்ம உடலை சுற்றி ஒரு ஆறாவாக படர்ந்து கொண்டு, நம்மளை சுற்றி உடலை சுற்றி ஒரு ஆறா இருக்கு, ஒளி அலை. அப்ப இந்த ஒளி அலை என்ன பண்ணும், நமக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாற்றும். எப்படி பூமிக்கு ஓசோன் வாயு என்பது அந்த சூரியனுடைய அல்ட்ரா வயலட் கதிர்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதோ, அதே போல நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒளி அலை இருக்கிறது. அப்ப அந்த ஒளி அலையை நிறுத்தி நம்மை நிலைநிறுத்துவது நம்மளுடைய குரு தான். அதே போல நம்மளுடைய வழிகாட்டுகின்ற ஒரு உறுப்பாக மூளை இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப அது விஷுவலா நம்ம மூளையை சொல்லலாம். விஷுவலைஸா இல்லாம பல விஷயங்கள் இருக்கு. இன்விசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இன்விசிபிளா இருக்கக்கூடிய ஒன்று இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா, இந்த இடத்த இங்க போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாது. இது தவறு, இதை செய்ய வேண்டாம், இங்க போக வேண்டாம், இந்த காரியத்தை செய்ய வேண்டாம் என்று நமக்கு உள்ளுணர்வு சொல்லும். அந்த உள்ளுணர்வை சொல்லி சரியாக சொல்லுகின்ற அந்த உள்ளுணர்வை கேட்டு நாம் நடந்து விட்டால் நாம் தப்பிச்சிருவோம். அதாவது மனசாட்சின்னு சொல்லுவோம் இல்லையா? மனம் என்பது சந்திரன், மனசாட்சி என்பது குரு. ஆனால் இந்த நிலையெல்லாம் இன்றைக்கு கடந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் உள்ளுணர்வை இழந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பகுதி,
அந்த ஒளி அலையையும் இழந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஓசோன்ல ஓட்டை விழுந்ததோ அதை போல நம்முடைய ஒளி அலையிலையும் ஒரு மிகப்பெரிய ஹோல் விழுந்து விட்டது. எனவே இன்றைக்கு நோய்கள் அதிகரித்து விட்டன. தாங்க முடியாத பிரச்சனைகளால் இன்றைக்கு சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறோம். இவை அனைத்துக்கும் குரு பலவீனம். அப்ப குருவை பலவீனப்படுத்துகின்ற கிரகங்கள் எது? மிக முக்கியமாக சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்கள் தான் குருவை பலவீனப்படுத்தும். கேதுவும் பலவீனப்படுத்தும். அது ஆன்மீகத்துக்கும் அழைத்து செல்லும். ஆனாலும் குருவுக்கு எதிர்முறையில் பயணம் செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது ராகு, சுக்கிரன் தான். மிக முக்கியமாக அசைவ உணவு, ஆடம்பர செயல்பாடு, அதீதமான ஆசைகள், எதை வேண்டுமெல்லாம் செய்யலாம் என்ற ஒரு உணர்வு, இதெல்லாம் குருவுக்கு எதிரானது. அடுத்தவர்கள் மீது தாக்குதல், அடுத்தவர்களை இழிவுபடுத்துதல், அடுத்தவர்களுடைய பொருட்களை அபகரித்தல் போன்ற பல தவறுகள், இவை அனைத்தும் குருவுக்கு எதிரானது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செய்யறமான பெரும்பாலான அன்பர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். பார்க்கிறோம், மேலிருந்து கீழ் வரை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நிலையிலிருந்து ஒவ்வொரு தனி மனிதனும் வெளியே வரணும். அப்ப எனக்கு என்ன தேவை, நான் எந்த வழியில் பயணப்பட வேண்டும் என்று குருவை பலப்படுத்தி கொண்டு கேட்டால் நிச்சயமா அவனுக்கு வழி கிடைக்கும். குரு என்றாலே கைடு தான், ஆச்சாரியன் என்று சொல்லுவோம். ஆச்சாரியாருடைய வழிதான். அப்ப ஆச்சாரியன் யாருன்னா குரு தான். அப்ப உடலில் இருக்கின்ற குரு, உடலில் ஜீவசக்தியாக குரு இருக்கிறார், மனசாட்சியாக குரு இருக்கிறார், வழிகாட்டி குருப்பாக மூளையாக குரு இருக்கிறார். இன்னும் பல அதிசயத்தக்க காரியங்களை குருவும் சூரியனும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் இருவரும் தான் பல விட்டமின்ஸ், உடலில் இருக்கின்ற பல தாதுக்களுக்கு அவர்கள் தான் மூலம், விட்டமின்ஸுக்கு அவர்கள் தான் மூலம். இது மாதிரி பல காரியங்கள். உடலில் இருக்கின்ற நெருப்பு, அந்த நெருப்பு சக்தி ஆக்க சக்தியாக மாறுவது, நெருப்பு சக்திக்குரிய கிரகம் சூரியன், அது ஆக்க சக்தியாக மாற்றுவது குரு. பார்க்கிறோம்ல, அணுசக்தி பார்க்கிறோம். அணு குண்டா போட்டா அழிவு சக்தி, அதுவே அணு சக்தியவே மின்சார சக்தியாக மாத்தினா அது ஆக்க சக்தி. அப்ப இது போன்ற காரியங்களை எல்லாம் குரு செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த குரு இன்றைக்கு ராகு போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கம், சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரன் தனியா குருவோட எதிர்த்து போராடாது, யாரையாவது துணைக்கு வச்சுக்கும். ராகு கேது போன்ற கிரகங்களை துணைக்கு வச்சுக்கிட்டு குருவோடு போரிடும். குரு நமக்கு ஆசைன்றதே சுக்கிரன் தானே. மனிதர்களுக்கு ஆசை என்பதே சுக்கிரன் தான். அப்ப ஆசை அளவா இருக்கா? இல்ல, அளவில்லாத ஆசை. இன்னைக்கு அது மட்டும் இல்ல, சுகர் பேஷண்ட்ஸ் இன்னைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறார். அப்ப சர்க்கரை நோய் என்றாலே அது குரு இல்ல, குரு குறைந்து போனால்தான் சர்க்கரை நோய் வரும். குரு இருந்தாருன்னா சர்க்கரை நோய் வராது. எவ்வளவு சர்க்கரை சாப்பிட்டாலும் வராது. ரெண்டாவது, சர்க்கரை சாப்பிட மாட்டோம் நம்ம அதிகமா, இயற்கை இனிப்புகளை மட்டும் உண்ணுவோம். அது அளவுக்கு அதிகமாக சர்க்கரை உண்ண மாட்டோம். ரெண்டாவது, உடம்புக்குள்ள செரிமான சக்தியை குரு சூரியனும் பலப்படுத்திடுவாங்க. குரு செரிமான சக்தியை கொடுத்துட்டாருன்னா சர்க்கரை வராது. சரியா? இவ்வளவு இருக்கு. அப்ப அதனாலதான் குருவுடைய தொடர்பு, குருவுடைய குரு தன்மையோடு நாம் இருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்வதற்கு காரணம் அதுதான். இன்றைய காலகட்டத்துல ராகு கும்பத்தில் இருக்கிறார், குரு மிதுனத்தில் இருக்கிறார். இரண்டு பேருமே இருப்பது காற்று ராசி. இப்ப குரு கண்ட்ரோல்ல ராகு இருந்துட்டா தப்பிச்சிடலாம். ஆனா ராகு கண்ட்ரோல்ல குரு இருந்தா கஷ்டம் இல்ல. இந்த நிலை தான் அதிகரித்து இருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், இன்றைய காலகட்டத்துல ராகு கண்ட்ரோல்ல குரு இருக்கிறாரு. அது மாதிரி வந்துவிடக் கூடாது. நாம எல்லாரும் நம்மளுடைய இண்டிபெண்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குருவை பலப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி? அசைவ உணவை முற்றிலும் தவிர்ப்பது, தினசரி வழிபாடுகள் செய்வது, பதிகங்கள் பாசுரங்களை எல்லாம் தினசரி படிப்பது, வாய்ப்பு இருப்பவர்கள் யோகா அபியாசங்கள் செய்வது, தியானம் போன்ற வழிமுறைகளை கையாளுவது, ஆழமான ஒரு இறை நம்பிக்கையோடு இயற்கையினுடைய அம்சத்தோடு கலந்து நாம் காரியங்களை செய்தாலே இந்த குருத்தன்மை மெருகேறிடும். இந்த குருத்தன்மை மெருகேறுவதற்காக மாசம் ஒவ்வொரு திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க. கோயிலுக்கு வாங்க, சித்திரை மாசம் பூரா பார்த்தீங்கன்னா மதுரையில திருவிழா. நம்ம அக்ஷய திருதியை அன்னைக்கு தானம் தர்மம் செய்வோம்னு பார்த்தா அங்கேயும் சுக்கிரனை நோக்கி போறோம்.
தங்கம் வாங்குறதுக்கு போறோம். ஆக்சுவலா தான தர்மம் செய்யறதுக்கான ஒரு அமைப்பு தான் அமுத சுரபி. அன்னைக்கு அமுத சுரபி மணிமேகலைக்கு கிடைச்சது அன்னைக்கு தான். அந்த மாதிரியான ஒவ்வொரு பண்டிகையும் விசேஷங்களும் நாம் குருத்தன்மையை வளர்த்து கொள்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது. இது முதல் கேள்வி. 2வது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. என்ன கேட்டீங்க? ஒரு விஷயத்தை சப்ரஸ் பண்ணோம்னா அதுவே வந்து ஓகே ஓகே எஸ் எஸ் எஸ். என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்தா அதை ஓவர்லுக் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணங்கள் வரும். என்ன இதை மீறி பார்ப்போமே என்ற எண்ணங்கள் மனித எண்ணங்கள். பொதுவா மொபைல் அதிகம் பயன்படுத்தாதீங்க, நான் பயன்படுத்தினா என்ன, டிவி அதிகமா பார்க்காதீங்க அப்படின்னா பார்த்தா என்ன, அந்த காலத்துல எங்க காலத்துல சினிமாவுக்கு அதிகமா போகாதீங்க, ஆனா அப்ப சினிமா தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட். சினிமாவுக்கு அடிக்கடி போகாதீங்க அப்படின்னு, மாசத்துல ஒரு நாள் சினிமாவுக்கு போறதே அரிது, ஆனாலும் சினிமாவுக்கு அதிகமா போகக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள். அப்ப இதை வந்து சப்ரஸ் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென்சியா, ஆமா, அந்த குழந்தைகள் வந்து இன்றைக்கு அந்த தன்மையை அவங்க விரும்பல. அட்வைஸ் அப்படின்ற விஷயத்த நோக்கி நகர்ந்தாலே நம்மள பூமர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு யாரும் அட்வைஸை விரும்பல. சரி, அவர்களாக வழி நடத்தி கொள்வார்கள் என்றால் அதையும் அதுக்கான வாய்ப்பு வசதிகள் இல்லை. ஏன்னா கையில மொபைல் இருக்கு. அது ஒண்ணு போதும் நம்மளை கெடுக்கிறதுக்கு. வேற ஒண்ணுமே. காலத்தை கொல்லுவது கையில இருக்கக்கூடிய மொபைல் தான். காலத்திற்குரியவன் சூரியன், காலத்திற்குரியவன் சூரியன். கையில இருக்கக்கூடிய மொபைல்ல யார் இருக்கா? இணையதளம் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா வெப்பு. அந்த காலத்துல வெப்புன்னு அழகா பேர் வச்சிருக்காங்க. வெப்புனாலே வலைன்னு அர்த்தம். வலைத்தளம். வலைத்தளத்துக்குள்ள விழுந்துட்டோம்னா அந்த வலைக்குள்ள இருந்து வெளியில வர முடியாது. அப்ப காலத்தை உருவாக்குவது சூரியன், காலத்தை கழிப்பது இன்றைக்கு வெப்பு தான், ராகு தான். அதுவும் கையில இருக்கக்கூடிய மொபைல் எதுனா புதன். புதனும் ராகும் சேர்க்க சொல்லவே வேணாம், புத்தி கெட்டு போயிடும். கையில இருக்கக்கூடிய மொபைல் புதன், கம்யூனிகேஷனுக்காக. கம்யூனிகேஷன் தான் புதன். அங்கே இணையதளத்தோடு நாம் என்ன செய்யறோம், சோசியல் மீடியாவில் விளையாடுறோம் இல்லையா, அது ராகு. அப்ப புதனும் ராகும் சேர்ந்ததுன்னா உருப்படவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதை மீறி ஜெயிக்கிறாங்கன்னா ரொம்ப பெரிய சாதனையாளர்கள். அந்த காலத்துல ஜெயிச்சதுன்றது பெரிய விஷயம் இல்லை, இந்த காலத்துல ஜெயிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதனால இளைஞர்கள், இளம் யுவதிகள் இன்றைக்கு தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கிட்டாங்கன்னா போதும். இவ்வளவு நேரம் மொபைல் பார்க்கணும், இவ்வளவு நேரம் டிவி பார்க்கணும், இவ்வளவு நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், இவ்வளவு நேரம் வெளியில உலாவணும். ரொம்ப முக்கியம், உலாவணும். மூச்சு பயிற்சிகளை யாருமே செய்யறது இல்லை. இப்ப மூச்சு பயிற்சி செய்தாலே உடம்புல குரு நின்றுவார், வேற எந்த பயிற்சிக்கும் தேவையில்லை. இப்ப இந்த மாதிரியான சப்ரஸ் அப்படின்ற விஷயம் வந்து யாரும் விரும்புறதில்ல. ஆனாலும் வேறு வழி இல்லை, நம்ம சொல்லியே ஆக வேண்டியிருக்கு. இன்னைக்கு அது பற்றிய விழிப்புணர்வுகளை நாம கொடுக்கணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு மருத்துவர்கள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு சிறிய சிறிய குழந்தைகள்லாம் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு மொபைல் பயன்படுத்துறதுனால கண் திரைகள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளும் பெரியவர்களும் இன்றைக்கு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். நீ 1000 பேர் சிகிச்சை மேற்கொண்டாலும் நான் செய்யறத நான் செய்வேன், எனக்கு வராது அப்படின்ற எண்ணங்கள் தான் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறதே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால இதை வந்து அவர்கள் விரும்பவில்லை என்றாலும் நாம சொல்லணும், சொல்லாம இருக்க முடியாது. அதனால் வருகின்ற விளைவுகளையும் கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப ஓரளவாவது பின்னால் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கணும். அதுதான். சரிங்களா? உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? நன்றிங்க சார், கிடைச்சது. நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு 10 பருவத்தின் பேராபத்து அப்படின்னு நான் ஒரு லைவ் கிளாஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். யூடியூப்ல போனீங்கன்னா இருக்கும். கரெக்டா 17.5 வருடத்துல சனி மறைந்து போவார். சனி வந்து தன்னுடைய ஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருவார். சரியா? அதே போல குருவும் மறைந்து போவார், தன்னுடைய ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துக்கு போய் உட்கார்ந்துருவார். சரிங்களா?
அது 18 வயதுல. இந்த 17.5 20 வயது வரை ஒரு பேர் ஆபத்து. இது ஒரு குறிப்பிட்ட 17.5 அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா, நம்ம பிறக்கும்போது சனி இப்ப இந்த காலகட்டத்துல பிறக்கிறவங்களுக்கு சனி எங்க இருக்கும்? மீனத்துல இருக்கும். இப்ப பிறக்கிற குழந்தைக்கு. உங்களுக்கு 17 வயதை கடக்கும் போது இந்த சனி எங்கே போய் உட்காரும்னா, துலாத்துல போய் உட்காரும். அப்ப என்ன நகரும் அப்படின்னா, இந்த சனிக்கு 8ஆம் இடத்துல போய் சனி உட்காரும். பொதுவாக இந்த காலகட்டத்தை மிக இயல்பாக எல்லோரும் கடந்தார்கள் அந்த காலத்துல. ஆனால் இந்த காலத்துல கடக்க முடியல. காரணம் என்னன்னா, இந்த 17 வயதுக்குள்ள நாம அதிகமான கர்மாவை சுமக்க மாட்டோம். ஏன்னா அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்குவோம், பள்ளிக்கு போவோம், வருவோம், செய்வோம். அதனால ஒரு பெரிய அளவுல கர்மா நம்ம உடம்புல உட்காராது. எனவே இந்த 17 வயதுல இருந்து 20 வயதுக்குள்ள நமக்கு பெரிய ஆபத்துக்கெல்லாம் வராது, மிக ஈஸியா கடந்துருவோம். ஆனால் இன்றைய காலகட்டத்துல அப்படி இல்ல. இந்த 17 வயதுக்குள்ள நம்ம ஏராளமான கர்மாக்களை சுமந்து விடுகிறோம். சின்ன வயதுல குழந்தைகள். இந்த கர்மா நம்ம செய்கின்ற செயல் எல்லாமே, அதாவது சிந்தனையின் அதாவது எதிர்மறையான சிந்தனைகள் சந்திரனுக்கு 8ல போய் உட்காரும். எதிர்மறையான செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அது சனிக்கு 8ல போய் உட்காரும் கர்மாவாக. இதுதான் பேசிக். இதை புரிஞ்சுக்க. இதுதான் அஸ்ட்ராலஜி சயின்ஸ். இது அதான் கர்மிக் அஸ்ட்ராலஜின்னு நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா, கர்ம ஜோதிடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதனுடைய பேஸே இதுதான். இந்த பேஸை இன்னைக்கு உங்ககிட்ட ஓப்பனா பேசுறேன் நான். அதான் நாம் சிந்திக்கின்ற சிந்தனையிலே தவறு இருக்கிறது என்றால் அது சந்திரனுக்கு 8. அதனாலதான் அஷ்டமத்து, அதாவது சந்திராஷ்டமம் சொல்றோம் இல்லையா, அந்த சந்திராஷ்டமத்துல வேலை செய்யும். இது மாசம் மாசம் நடக்கும். அது சில பேருக்கு சந்திராஷ்டம வேலையே செய்யாது. அவங்க பாட்டுக்கு நார்மலா போயிடுவாங்க. என்ன காரணம்? அவங்க இந்த முரண்பட்ட நடவடிக்கைகள், முரண்பட்ட சிந்தனைகள் எல்லாம் போறது கிடையாது. இந்த வஞ்சம், வன்மம், கோபம், மற்றவர்கள் மீது பொறாமை, அவன் கெட்டு போகணும்னு நினைக்கிற நினைப்பு, இது எல்லாம் சந்திரனுக்கு 8ல போய் கர்மாவாக, பேட் கர்மாவாக மாறிடும். அதாவது கர்ம மாசுவாக போய் உட்கார்ந்துரும். அப்ப அந்த இடத்த சந்திரன் கடக்கும் போதோ அல்லது மற்ற கிரகங்கள் கடக்கும் போதோ திணறுவாங்க. இது சந்திரன் வெறும் 2.25 நாள் நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் சனி 2.5 வருஷம். அவன் இந்த 17 வருடங்களாக நாம என்ன செய்தோம், நம்முடைய நடவடிக்கையில எவ்வளவு தப்பு செஞ்சிருப்போம். அப்பா அம்மா ஏமாத்திருப்போம், அக்கா தங்கச்சி ஏமாத்திருப்போம், அண்ணன் தம்பி ஏமாத்திருப்போம், வாத்தியார் ஏமாத்திருப்போம், பல அடாத காரியங்கள்லாம் செய்திருப்போம், நிறைய செஞ்சிருக்கிறோம். இப்ப நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய நடவடிக்கைகள் பழுதுபட இயற்கைக்கு மாறான நடவடிக்கைகள் செய்ய செய்ய அது என்ன ஆகும்னா, சனி என்ற கிரகத்துக்கு 8ஆம் இடத்துல போய் உட்காரும். கர்மாவாக போய் லோடாக ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லோடு என்ன ஆகும்னா, அந்த இடத்துக்கு சனி பயணம் பண்ணும்போது கொலாப்ஸ் ஆயிடும். வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிடும். இதுல பலர் மரணம் அடைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். சமீபத்துல ஒரு கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங், அவரு இதே மாதிரி சனிக்கு 8ல சனி பயணம் பண்ணும் போதே இறந்து போனார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 300 நாட்களுக்கு மேல சிறையில் இருந்தார். சனிக்கு 8ல சனி பயணம் பண்ணும் போது இந்த நிலை. இது மாதிரி பல உதாரணங்கள், சாதாரண மனிதர்கள், பல மனிதர்கள் இதுல இறந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்தை கடக்க முடியல. அவ்வளவு தவறுகள், அவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது. அப்ப இன்றைய காலகட்டத்துல அந்த கரெக்டா அந்த 17 இந்த வருடத்துலதான் +2 எக்ஸாம் முடியும். இந்த அனிதா போன்ற குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணம் இதுதான். இந்த சனி என்ற ஸ்டெபிலிட்டி, அதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு இருப்பை தருகின்ற ஒரு கிரகம். நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டி, இந்த பூமியில நாம இருக்கிறோம் அப்படின்னா அந்த சனி என்ற கிரகத்தினுடைய உறுதித்தன்மை, அந்த உறுதி, அதான் பாதம் என்பதே சனி என்ற கிரகம் தான். அப்ப அந்த உறுதித்தன்மை பழுதுபடும் போது நம்ம ஏன் வாழணும்ன்ற எண்ணங்கள் வந்துடும். இப்ப இந்த மோகன்குமார் சொன்னார்ல, நான் தற்கொலைக்கு முயன்றேன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரியான நிலை. ஏன் வாழணும், எதுக்கு வாழணும் அப்படின்னு மனம் சிதிலமடைந்து, உடல் சிதிலமடைந்து, அது ஒரு பேர் ஆபத்தாக மாறிவிடுகிறது இன்றைய காலகட்டத்துல. அப்ப 17.5, அப்ப 17ல இருந்து அங்கிட்டு ஒரு 47.5, 47.5ல இருந்து 50, அதுல இருந்து ஒரு 30 வருடம்.
77.5 இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. அப்ப இந்த முதல் 17.5 பிரச்சனை வராது. ஆனா 47.5 பிரச்சனைகள் அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப இந்த செந்தில் பாலாஜி அவர் அனுபவித்தது, அதே போல அந்த 45ல இருந்து 47.5 48க்குள்ள இவங்க அனுபவிப்பாங்க. அதே போல ஆம்ஸ்ட்ராங் இறந்து போனது, இது எல்லாம் அந்த காலகட்டத்துல. எனவே நாம் எந்த கிரகத்தின் மூலமாக நாம் தவறுகள் செய்கிறோமோ அது அந்த இடத்திலிருந்து அந்த கிரகத்தினுடைய 8ஆம் இடத்தில் போய் அமர்ந்து கொள்ளும். நாம ஜாதகத்துல இருக்கோம், அது வெளியில தெரியாது. ஜாதகத்தை பார்த்தா ஜோதிடர் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே காலியா இருக்கும். காலியா இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஜோதிடரும் சொல்ல முடியாது. யாரும் ஞானிகள் கிடையாது இல்லையா? அப்ப ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே நின்று அடி வாங்கிட்டு இருப்போம் நம்ம, அல்லது சில மரணங்களை நிகழ்ந்து விடும். அப்ப இந்த 17.5 வயது அப்படின்ற விஷயம் வந்து இது ஒரு பேராபத்துக்குரிய இடம். அதனால இந்த காலகட்டத்தை கடப்பதற்கு நாம சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தணும். நல்ல பாடல்கள், பதியங்கள், இறை வழிபாடு, அசைவ உணவிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை எல்லாம் மிக பக்குவமா வளர்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை அற்புதமா கடந்துருவாங்க. ஏன்னா இதுதான் முக்கியமா டேர்னிங் பாயிண்ட். அது அந்த 17.5 வருடம் தான் டேர்னிங் பாயிண்ட். அடுத்த வளர்ச்சியை நோக்கி அதுதான். அடுத்து என்ன சப்ஜெக்ட் தொழலாம், அடுத்து தொழில் கல்வி எடுக்க போறோம், எந்த சப்ஜெக்ட் போறது, என்ன படிக்கணும், எதை படிச்சு மேல வரலாம். இப்ப இங்க தப்பு பண்றதா அங்க போயிடும், வாழ்க்கையே பாதிக்கும். அதனால நான் மரணத்தை மட்டும் பேசல, உடல் நிலை சரியில்லாம போறது, தற்கொலை, கொலை, இந்த மாதிரி விஷயத்த மட்டும் பேசல. நாம் தவறான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அந்த இடம் வாய்ப்பா அமைஞ்சிடும். அப்ப குழந்தை திடீர்னு என்ன இப்படி ஆயிட்டான், அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் நமக்கே வரும். இந்த மாதிரியான தன் நிலை இழத்தல் அப்படின்ற விஷயங்கள்லாம் இது மாதிரியான காலகட்டங்கள்ல நடக்கும். அதுவும் +2 படித்து முடித்த இந்த குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்துல அம்மா அப்பா ரொம்ப ஆறுதலா இருக்கணும். அதனால இனி அந்த கர்மஜோதிடம், உலகை ஆளும் கர்மஜோதிடம் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த குழந்தைகளுடைய அவங்களுக்கு நிறைய அசைவ உணவு கொடுக்குறோம், அதனாலே ஒரு கர்மா போய் உட்காந்துருது. நிறைய தவறுகள் இந்த 17 வயதுல நாம் அவ்வளவு தவறு செய்ய மாட்டோம். ஆனா இன்றைக்கு கையில மொபைல் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் நிறைய தவறு செய்யறாங்க. சிந்தனை தவறு, செயல் தவறு, அந்த வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள் தவறு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில பல இடங்கள்ல பாக்குறோம், வாத்தியாரையே கத்தியில குத்துறாங்க. இன்னைக்கு பாருங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு நடந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றமே அந்த குழந்தைகளால நடந்திருக்கு. என்ன நல்லதா நடந்தா சந்தோஷம். அதனால இப்படி பல சம்பவங்கள் இருக்கு. அதனால இதை நாம ஆராய்ந்து நாம அதை கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை நீங்கள் குழந்தைகளுக்கு நாம பக்குவமா சொல்லி அந்த குழந்தைங்க நாம அவங்களோட சேர்ந்து வளர்றோம் இல்லையா, அவங்கள நாம தான் வளர்க்குறோம். ஆனால் நாமே வீட்டில் பல நேரம் மொபைலை கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால நாமளும் அவங்கள திருத்தும் போது நாமும் நம்மை மாற்றிக்கொண்டு நம்மளுடைய கவனங்களை குழந்தைகள் மீது வைத்து அந்த குழந்தைகள் இந்த அபாயமான காலகட்டத்தை அவர்கள் எளிதாக கடப்பதற்கு நீங்களும் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு ஒரு அற்புதமான இந்த குருவோடு உரையாடு நிகழ்வு. அதனால இதுல செய்திகள், பல செய்திகள் நம்ம கூறியிருக்கிறோம். இதை பயன்படுத்தி கொண்டு இன்னும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் நகர்த்தி கொண்டு போக வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் பல சமயங்கள்ல இது போன்ற ஒரு நிகழ்வுகளில் பல செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.